இந்த பெட்ரோல் டீசல் விலையை அரசாங்கம் தான் கையில் வைத்திருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்து நம்ம சோஷலிச சித்தாந்தம் நம் நாட்டில் பரவியதிலிருந்து, அதுவும் ஐக்கிய முன்னணி ஆட்சி செய்யும் பொழுது பெட்ரோல் விலையை குறைச்சாக்க சோனியா காந்தி சொன்னாங்க, அதனால குறைச்சோன்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் விலை ஏறினாக்கா அது உலக சங்கத்தில் பெட்ரோல் விலை ஏறி விட்டது அதனால சொல்லுவாங்க. அதனால சோனியா காந்தி சொன்னால் குறையும் அப்படிங்கிற ஒரு தன்மை, யாராவது குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நம்ம மக்களுக்கு ஏற்பட்டதுக்கு காரணமே இந்த பெட்ரோல் விலையை குறைக்கும் போது அதை நான் தான் குறைச்சேன் அப்படின்னு சொன்னது. அதை முதல்ல இந்த அரசாங்கம் நிறுத்தியது. பெட்ரோல் விலையை குறைச்ச போது அது குறைவதற்கு காரணம் உலக நிலை. ஆனால் ஒன்று இருக்கிறது, இது பெட்ரோலுங்கிறது ஜிஎஸ்டி உள்ள வரல. இன்னும் ஜிஎஸ்டி உள்ள வந்தால் அந்த மத்திய அரசு தான் பொறுப்பாக இருக்கும், ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பொறுப்பாக இருக்கும். மாநில அரசுகள் இந்த உரிமையை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. இது முதல்ல இருந்தே பெரிய ஒரு பிரச்சனை. யாராவது ஒருவர் கையில் இது போகும்பொழுது தான் இந்த பிரச்சனைக்கு தெளிவு பிறக்குமே தவிர, நீ குறைக்கலைன்னா நான் குறைக்க மாட்டேன், நான் குறைக்க மாட்டேன் நீ குறைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை நீடிக்கத்தான் போகிறது. இதற்கு ஒரே வழி பெட்ரோலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவது தான். அதற்கப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. அவர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், ஏன் சார் நீங்கள் கலைஞர்னு அவர் எழுதுறீங்க அப்படின்னு. என்னை கலைஞர், என்னை கருணாநிதி என்று கூறும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இவ்வளோ தூரம் பாவம் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவர் கலைஞர்னு சோவே எழுத ஆரம்பிச்சிட்டார். அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கார், நான் அவரை பற்றி நிறைய பார்த்துருக்கேன். நான் அவரை 1996 அவர் சந்தித்த போது வாஜ்பாயினுடைய 13 நாள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நீங்கள் போய் முரசொலி மாறனை பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் போய் மூப்பனாரை பாருங்கள், ஆனால் நீங்கள் மாத்திரம் போய் சிதம்பரத்தை பாருங்கள், குருமூர்த்தி அழைச்சிட்டு போகாதீங்கன்னு சொன்னார். எந்த அளவுக்கு எனக்கும் சிதம்பரத்துக்கு இருக்க உறவு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. சந்தேகமே இல்லாத அவர் மாத்திரம் ஹிந்தி படிச்சிருந்தார்னு வச்சுங்க, நம்ம நாட்டுக்கு என்ன ஆபத்தாயிருக்குன்றது எனக்கு. அவ்வளவு ஒரு விஷய ஞானம் உள்ளவர். கார்த்தால எழுந்து 4 மணிக்கு ஃபோன் வருமா ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம். கலைஞர்கிட்டேன்னு சொன்னேன், என்னையா இப்படி எழுதியிருக்க. அவன் படிக்கவே இல்லை, அவன் நேற்று ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கான், அது வந்திருக்கு பேப்பர்லன்னு கூட தெரியாது. என்னப்பா இந்த மாதிரி எழுதியிருக்க அப்படின்னு கேட்பாரான். அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ளவர். சந்தேகமே இல்லாத அவர் இயற்கையான தலைவர் தான். எம்ஜிஆர் தான் இயற்கையான தலைவர் இல்லை, எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர். எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவரானார். இல்லைன்னா அவர் கட்சிக்கு அவர் அரசியல் தலைவராக ஆக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கினதால் தான் தமிழ்நாடு பிழைத்தது. கருணாநிதி கிட்டேருந்து மாத்திரம் இல்லை, திமுகவிடமிருந்து, தேச விரோத சிந்தனையிலிருந்து, ஆன்மீக விரோதத்திலிருந்து இன்றைக்கு எம்ஜிஆர் என்று ஒருவர் தமிழ்நாட்டில் 1973 கட்சி ஆரம்பித்து 77 அதை ஆட்சியை பிடிச்சு 33 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறி இருக்கு. வெளிநாட்டிலேருந்து ஏராளமாக பணம் வந்து கொண்டிருந்தது நம்ம பங்கு சந்தையில். ஏன்னா வெளிநாட்டில் அவன் மாட்ட நோட்டை பிரிண்ட் பண்ணி போட்டுட்டே இருக்கான். எங்கே போகுதுன்னு தெரியல, ஏதாவது இடத்துல போய் அதை முதலீடு செய்ய வேண்டும் என்றதுனால நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க முதலீடு செய்ய ஆரம்பித்தார்கள். 4500 புள்ளியாக இருந்த பங்கு மார்க்கெட் 20,000 புள்ளியாக உயர்ந்து விட்டது 4 ஆண்டில். அவ்வளோ பணம் உள்ளே வந்த உடனே அந்த பணம் வரக்கூடாது இங்கே, ஏன்னா அந்த பணத்தை நம்மளால் ஜீரணிக்க முடியாது, அதை முதலீடு செய்ய முடியாது என்பதனால அப்போ ஒய்வி ரெட்டி அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார். அவர் சொன்னார், இங்கே வர பணத்தின் பேரில் நீங்கள் வரி போடுங்க, இங்கே வரதை தடுங்கன்னு சொன்னார். அதெல்லாம் தடுக்கக்கூடாது, இங்கே பணம் வர வேண்டியது தான், அதை நாம் எப்படி உபயோகப்படுத்துவது என்பதற்காக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதிக்கு வரியை 0 பண்ணி அங்கேருந்து தளவாடங்களை இங்கே இறக்குமதி செய்து அதற்கு வங்கிகள் கடன் கொடுத்து ஊரில் இருக்கவெல்லாம் கூப்பிட்டு இந்தா பணத்தை எடுத்துக்கோ முதலீடு செய், பணத்தை எடுத்துக்கோ முதலீடு செய் என்று அந்த முதலீடு செய்த பணம் தான் வாராக்கடனாக மாறியது என்பதை ரகுராம் ராஜனே ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் சிதம்பரத்துக்கு பேர் என்ன? பங்கு சந்தை உயர்ந்தது. எந்த அளவுக்கு ஒரு பத்திரிகைகளிலும் பொருளாதார நிபுணர்களும் பொருளாதார விமர்சகர்களும் இது மாதிரி உண்மைகளை எடுத்து கூறுவதில் காரணம் என்னவென்றால்
சிதம்பரத்தை எதிர்த்து எழுதுறதுக்கு பயம். இப்போ கூட தமிழ்நாட்டில் சார் சிதம்பரத்தை எதிர்த்து எழுதுறீங்களா சார்? அந்த அளவுக்கு ஒரு அவரை எதிர்த்தால் என்ன நடக்கும்ங்கிறத அவர் எல்லோருக்கும் புரிய வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய சக்சஸ் தான். இது அவருடைய, அதாவது நல்ல பெயர் வாங்கி இந்த நாட்டை குட்டிச்சவர் செய்த ஒரு நிதி அமைச்சர்கள் அவர் ஒருத்தர். ஏன்னா ஆங்கிலம் படித்த இந்த எக்கனாமிக் டைம்ஸ், பிசினஸ் ஸ்டாண்டர்ட், பிசினஸ் லைன், இவங்களெல்லாம் ஆங்கிலம் பேசினா போகிறோம். ஆங்கிலம் பேசினா அறிவாளி என்று நினைக்கிற ஒரு கும்பல். ஹிந்து பயங்கரவாதம்ங்கிற ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை பண்ணார் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தபோது. அதாவது உலக அளவில் ஹிந்து மதம் அமைதியான மதம், சாந்தமான மதம், ஆன்மீக மதம்ங்கிற ஒரு எண்ணத்தை குட்டிச்சவர் செய்வதற்காக இந்து மதத்திலும் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், இந்து மதமே தீவிரவாத மதம் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கின மகான் அவர் சிதம்பரம். இவங்கள்லாம் தன் சொந்த நலத்துக்காக இந்த நாட்டுக்கு செய்த ஒரு தவறான செயல்கள் இருக்கிறத அது என்றாவது ஒரு நாள் சரித்திரம் ரெக்கார்ட் செய்யும் என்று நினைக்கிறேன். அட்டர்னி ஜெனரல் உச்சநீதிமன்றம் மதிக்கக்கூடிய ஒரு வக்கீல். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், நீதிமன்றங்கள் அத்துமீறக்கூடாது. ரொம்ப அழகான வார்த்தை. 30 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டாரு, அவரை வெளியில் அனுப்பணும்னு சொல்கிற ஒரு வாதம் இருக்கிறத, அதை விட ஒரு தவறான வாதம் கிடையாது. அமெரிக்காவில் 300 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஆர்டர் போடுகிறது. 300 வருஷம் யாரும் அந்த நாள் இருக்க போகிறதில்லைன்னு தெரியும். காட்ஃபாதர்ன்ற ஒருத்தர் 300 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டார். 100 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளம். 60 ஆண்டு சிறை தண்டனைகள் கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளம். அவர்கள் யாரும் போய் ரிலீஸ் பண்ணுன்னு கேட்கறது கிடையாது. அஃப்கோர்ஸ் பில் கிளின்டன் ஒரு 300 பேரை ரிலீஸ் பண்ணி பணம் வாங்கி கொண்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் கூட உண்டு. ஆனால் அவர் பெயரை கெடுத்து அமெரிக்காவினுடைய பெயரை கெடுக்கக்கூடாது என்பதனால அதை அமெரிக்க நீதிமன்றங்கள் கேள்வி கேட்கல. அவர் கொடுத்தார் என்றாலும் கேட்கவில்லை, கொடுக்க மாட்டேன் என்றாலும் கேட்கவில்லை. ஏனென்றால் அந்த அதிகாரம் ஜனாதிபதிக்கு மாத்திரம்தான். அதில் தவறு நடந்தால் கூட நீதிமன்றம் தலையிடக்கூடாது. அதை மீறி நீதிமன்றம் தலையிட்டால் அது ஜனாதிபதியினுடைய இடத்தில் அமர்கிறது என்றுதான அர்த்தம். இது தவறு என்று கூறினார். அது சரியான வாதம். இது மாதிரி ஒன்று நடந்தது என்றால் நாளைக்கு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னாரை ரிலீஸ் பண்ண, ஆயிரக்கணக்கான பேரை விடுதலை செய்ய கோரி ஏராளமான போராட்டங்கள் நடந்தால் நீதிமன்றம் என்ன செய்யும்? ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க. இப்போ போய் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார், இந்த நாஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது. ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனா வந்துதான் சீதையை அபகரித்தான். அதனால இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும். யார் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால இப்போ திமுக என்ன செய்கிறார்கள்? ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவால் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால், 1970களில் நான் மாணவனாக இருந்தேன். விபூதி இட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது. மானத்தை வாங்குவார்கள், அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள். தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் ஒன்றி இருந்தது. அன்றைக்கு காங்கிரஸ் கூட இதை எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை. தமிழகம் மாறிவிட்டது. தமிழக சமுதாயம் இருக்கிறது, அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது. இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது. இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள். கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அழைக்கணும். எதற்குன்னா, ஆமாங்கண்ணா, எதற்குன்னா இதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. 10 ரூபாய் பாலாஜி என்று நான் பேசும் பொழுதுதான் செருப்பு வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது அதை நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து விசாரிக்க வேண்டியது சிபிஐனுடைய கடமை. நம்பர் 1. நம்பர் 2, சம்பவம் நடக்கவே ஸ்பாட்ல இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆம்புலன்ஸை கூட்டிட்டு வந்தாரு. ஆம்புலன்ஸ்ல திமுகவுடைய ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது, திமுக மருத்துவ அணியின் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. செந்தில் பாலாஜி தான் ஃபர்ஸ்ட் ஆளா அங்க இருந்தான்னு அவரு சொல்றாரு. அவரை கூப்பிடணும். 3வது, முதலமைச்சருக்கு தகவல் சொன்னது யார்? செந்தில் பாலாஜியா இருக்கலாம். எல்லா அரசு ஹாஸ்பிட்டலுக்கும் இங்க போனது யார்? செந்தில் பாலாஜியா இருக்கலாம். அங்க நான் ஆளுகின்ற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி
ஒரு டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. திரும்ப அமைச்சரா இருந்திருக்கிறாங்க. ஏன் டிவிகே கட்சியினுடைய மாவட்ட செயலரை கூப்பிட்டுருக்காங்க, அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு. தமிழ்நாடு அரசினுடைய டிஜிபி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸை கூப்பிட்டுருக்காங்க, அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட நபர் திரு விஜய் அவங்களை கூப்பிட்டுருக்காங்க, 2 முறை போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ செந்தில் பாலாஜியை அழைத்தது முழுமையிலும் முழுமை சரியான ஒரு பார்வை தான். ஆனா செந்தில் பாலாஜி அவங்க மடியில ஏதோ கொஞ்சம் கனம் இருக்க மாட்டேங்குது. ஏன் பதறாரு? சிபிஐ கூட்டாங்க, போனேன், பேசினேன், வர வேண்டியதானே. மடியில கனம் இருக்கிறனால ஏன் பதறாரு? அவர் ஏன் நைசா ஸ்டாலின் அண்ணையும் கூட எடுத்துட்டு போலான்னு பாக்குறாரு? இது ஸ்டாலின் அவங்க நினைப்பாங்க, தம்பி நீ போறனா போகும்போது என்னையும் பிடிச்சி இழுத்துட்டு போறப்பான். அந்த மாதிரி இருக்க அவருடைய பதில். நான் அந்த பதில பார்த்தங்கன்னா, அதனால சிபிஐ அவர்கள் செந்தில் பாலாஜி அவங்களை கூப்பிட்டது முழுமையிலும் அது உண்மைதான். அவங்க போகணும், கோஆபரேட் பண்ணும். மடியில கனமலினா கோஆபரேட் பண்ணுங்க, ஏன் பயப்படுறீங்க? இது எதுக்கு நீங்க அப்படியே பதறீங்க? அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தாவே செந்தில் பாலாஜி அவர்கள் பதறுவது நமக்கு தெரியுது. எனக்கு தெரியல யாரு குற்றம் செஞ்சாங்கன்னு தெரியலீங்கன்னா அது சிபிஐ என்கொயரியில உண்மை வெளியே வரும். 2 நல்ல பசங்கன்னா, அருமையான பசங்க. அவங்கள நம்ம எந்த தேவா ஜீவா 2 அற்புதமான பசங்க. சின்ன வயசுலயே ரீல் எல்லாம் போட்டு நல்லா பண்றாங்க. அதுல நாம எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்கள வர வச்சு முதலமைச்சர் அவர்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைங்களை கடைசியா சொல்றாரு, தம்பி நல்லா படிப்பா அப்படிங்கிறார். நீங்க அரசு பள்ளியில கஞ்சா புழக்கத்தை நிறுத்தினீங்கன்னாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அரசு பள்ளிக்கூடத்தை தரமா கொடுத்தீங்கன்னாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு ரீல் கல்ச்சர் போகக்கூடாது. கர்நாடக அரசு 16 வயது வரை சோசியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு 16 வயது குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா பேன் பண்றாங்க. நான் வரவேற்கிறேங்கண்ணா. அது வேறு அரசாக இருந்தாலும் கூட நான் வரவேற்கிறேங்கண்ணா. ஆந்திரால 13 வயதுக்கு கீழே சோசியல் மீடியாவை பேன் பண்றதை பத்தி ஆந்திரா அரசு யோசிக்குது. ஆனா முதலமைச்சர் அவங்க படிக்க வேண்டிய சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க ரீல் போட்டுட்டு தப்பு இல்லை. அந்த குழந்தைங்களை, தம்பி நீ ரீல் போடாதேப்பான்னு போன் பண்ணி படிப்பான்னு சொல்லணும்ல. அந்த குழந்தைய ரீல் போடுறதுக்காக கூப்பிட்டு ரீல் போட வச்சுட்டு போகும்போது ஒப்புக்கு சப்பானியா நீ போடாதப்பான என்ன அர்த்தம்? அதனால் முதலமைச்சருடைய கவனம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது. விளாத்திக்குளம் சம்பவம் நடந்த பொழுது முதலமைச்சர் எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அரசு பள்ளியில ஒரு நிகழ்வுல இருக்கிறாங்க, குழந்தைங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, சினிமா பாட்டுக்கு. அதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல மா சுப்பிரமணியம் இருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சருடைய கவனம் வேறு பக்கம் இருக்கு. முதலமைச்சருடைய கவனம் சட்ட ஒழுங்கல் இல்ல. முதலமைச்சருடைய கவனம் தமிழகத்தினுடைய நலன் இல்ல. ஆனா இன்னைக்கு ரீல்ஸ் போடக்கூடிய முதலமைச்சரா மாறிட்டாரு. அல்லது ரீல்ஸ் போடலினா படிக்க வேண்டிய குழந்தைங்களை கூட்டிட்டு ரீல்ஸ் போடுறாரு. ரீல்ஸ் போடுங்கப்பான். அதனால இது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க நான் இருக்கிறோம். என்ன பண்றது? இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இதெல்லாம் அனுபவிச்சு தாங்க ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப ஜனநாயகம் படம், சிபிஐ அண்ணா, ஒருத்தருக்கு சிபிஐ மீது வழக்கு இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது யாருங்கண்ணா? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது தமிழக வெற்றி கழகம். அவங்க கேட்கறாங்களே, நாங்களும் சப்போர்ட் பண்ணோம். தமிழக வெற்றி கழகமும் கேட்கறாங்க, தமிழ்நாடு சிபிசிஐடி சரியா இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க, சிபிஐக்கு கொடுங்கன்னு. சிபிஐ வழக்கு வேண்டும் என்று கேட்டது தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சிபிஐ வச்சு டிவிகேவை பயமுறுத்துறீங்கன்னா நாங்க எப்படி அந்த கருத்தை ஏத்துக்க முடியும்? ஏன் 4 மாதங்களுக்கு முன்பு டிவிகே கேட்கும் போதே அவங்களுக்கு தெரியுமல்ல. அதனால அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை. சிபிஐ பொறுத்தவரை இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி அவங்க கேட்டிருக்கிறாங்க, அது இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியா இருக்கட்டும். ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு விஜயே கருத்து சொல்ல, நான் என்ன கருத்து சொல்றேன் சொல்லுங்க. விஜய் அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு எத்தனை பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்க, எத்தனை இடத்துல பேசுறாங்க, ஈரோடு வேறு வேறு பகுதியில் பேசிட்டார், நிறைய இடத்துல பேசிட்டார். ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அவர்கள் ஜனநாயகத்தை பத்தி பேசட்டும், படத்தை பத்தி பேசட்டும், என்ன பிரச்சனை பேசணும், அதன் பிறகு என் கருத்தை சொல்றேன். படத்துல நடிச்ச ஒரு நடிகர் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை பண்ணுச்சுன்னு சொல்லட்டும், பாரதிய ஜனதா கட்சி தூண்டுட்டு சொல்லட்டும், எங்கேயுமே சொல்லல. சிபிஎஃப்சிக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. சிபிஎஃப்சியினுடைய ரிவ்யூ கமிட்டி, ஸ்கிரீனிங் கமிட்டி, அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. கோர்ட் இன்டர்ஃபியர் ஆயிருக்கு. இதுல எல்லோருமே மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியின் குற்றம் சுமத்தினா எங்க சொல்ல முடியும்? யாராச்சும் குற்றம் சுமத்தினா பதில் சொல்லலாம். எங்களை யாருமே குற்றம் சுமத்தாத பொழுது, எங்களை குற்றம் சுமத்துறது யாரு? திமுக. ஆச்சரியம். அதாவது ஓனாய் நனையுதுன்னு நரி அழுவிச்சாமா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஓனாய் நனையுதுன்னு ஆடு அழுவிச்சாமா. அதாவது இன்னைக்கு டிவிகேவுக்கு பிரச்சனை திமுக அழுகுது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்க மீது சுமத்தக்கூடிய குற்றத்துக்குலாம் நாங்க பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விடுறீங்களா? நியாயமான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றோம். விஜய் அவங்க குற்றச்சாட்டுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? ஜனநாயகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரோ பொறுப்பாளர்களோ எங்களுக்கு எந்த இதுவும் அவங்க சொல்லல. சிபிஎஃப்சி, கோர்ட்டு, கேவிஎன் ப்ரொடக்ஷன், விஜய் இவங்க சம்பந்தப்பட்ட வழக்கு அவங்களுக்குள்ள அது இருக்கு.